உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100 நினைவு நாணயம் சென்னையில் இன்று வெளியிடப்பட உள்ள நிலையில் அந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். இன்றைக்கு இந்த விழாவில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்துக் கொள்ள இருக்கிறார்கள்? அது மட்டும் இல்லாமல் விழா நடைபெறும் இடமான கலைவாணர் அரங்கம் அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து மாற்றங்கள் என்னென்ன, பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கிறது, விரிவாக பதிவு பண்ணுங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியினுடைய 100 நிறைவு விழாவையொட்டி இன்றைய தினம் மத்திய அரசின் சார்பில் 100 நினைவு நாணயம் என்பது வெளியிட இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சென்னை வருகை தர இருக்கிறார். சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் இந்த 100 நினைவு நாணயத்தை வெளியிட இருக்கிறார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியுடைய புகைப்படம் பொருத்தப்பட்ட அந்த நாணயமானது இன்று வெளியிடப்பட இருக்கிறது. சென்னை கலைவாணர் அரங்கத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு நாணயத்தை வெளியிட இருக்கிறார். இதற்காக டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலமாக சென்னை வருகை தர இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிற்பகல் 3 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலமாக INS ஹெலிகாப்டர் இறங்குதளத்திற்கு வருகை தர இருக்கிறார். தொடர்ந்து கடலோர காவல் படைக்கு புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடம் மற்றும் மீனவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பான நவீன கட்டுப்பாட்டு அறை ஆகியவற்றை திறந்து வைக்க இருக்கிறார். இதன் பிறகாக காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்திற்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேரில் வருகை தந்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார். கலைஞர் கருணாநிதியுடைய நினைவிடம் வருகை தரக்கூடிய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மூத்த அமைச்சர்கள், திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் ஆகியோர் வரவேற்க இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மாலை 6:30 மணிக்கு கலைவாணர் அரங்கம் செல்லக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்கள் நாணய வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு அந்த நாணயத்தை வெளியிட இருக்கிறார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய அந்த 100 கொண்டாடக்கூடிய வகையில் மத்திய அரசின் சார்பில் இந்த நாணயம் என்பது வெளியிடப்பட இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு பணிகள் என்பது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து VIP மற்றும் VVIP வாகனங்களும் காமராஜர் சாலை, நேப்பியர் பாலம், வாலாஜா சாலை, அண்ணா சாலை மற்றும் கலைவாணர் அரங்கம் விழா நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகை வரும் என்பதால் பொதுமக்கள் தாங்கள் செல்லக்கூடிய இடத்திற்கு ஏற்றவாறு பயணத்தை திட்டமிட்டு மேற்கொள்ளுமாறு காவல்துறை சார்பில் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கலைவாணர் அரங்கம், காமராஜர் சாலை, வாலாஜா சாலை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருக்கும் என்பதால் வாகன ஓட்டிகள் மாற்று வழிகளில் பயணிக்க காவல்துறை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வாலாஜா சாலை, காமராஜர் சாலை, சாந்தோம் நெடுஞ்சாலை, போர் நினைவு சின்னம் மற்றும் அதனை சுற்றிய முக்கிய பகுதிகளில் வணிக வாகனங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது எனவும் அதற்கு மாற்றாக சிவானந்தா சாலை வழியே வாகனங்கள் இயக்குமாறு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. விழா நடைபெறக்கூடிய காமராஜர் சாலை மற்றும் வாலாஜா சாலையில் தற்காலிகமாக வாகனங்கள் நிறுத்துவதற்கு காவல்துறை என்பது தடை விதித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த சாலை முழுவதுமே ஒரு காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது பார்க்க முடிகிறது. சரியாக 3 மணி அளவில் INS ஹெலிகாப்டர் இறங்குதளத்தில் ராஜ்நாத் சிங் அவர்கள் வருகை தர இருக்கிறார். அங்கு கடலோர காவல்படையுடைய நிகழ்ச்சியை முடித்த பிறகாக மெரினா நினைவிடம், அதன் தொடர்ச்சியாக நேரடியாக இங்கே வருகை தரக்கூடிய கலைவாணர் அரங்கத்திற்கு வருகை தரக்கூடிய அவர் இந்த விழா நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கெடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விழாவில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உருவம் பொறிக்கப்பட்ட 100 ரூபாய் நாணயம் என்பது வெளியிடப்பட இருக்கிறது. அதில் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய உருவத்திற்கு கீழே தமிழ் வெல்லும் என்ற ஒரு வாசகமும் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. கலைஞர் 100 நினைவு நாணய வெளியீட்டு விழாவானது இன்று மாலை நடைபெற உள்ள நிலையில் கலைவாணர் அரங்கில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. அது மட்டுமின்றி அந்த பகுதியில் செய்யப்பட்டு வரும் போக்குவரத்து மாற்றங்கள் குறித்தெல்லாம் விரிவாக விளக்கினார் எமது செய்தியாளர் தாயுமானவன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.